ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஜீவன் பலன் சுகத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உம்மை புகழ்ந்து உம்மை உயர்த்தி எங்களுடைய முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் உம்மை ஆராதிக்க, புத்தியுள்ள ஆராதனையை நாங்கள் உமக்கு செலுத்த, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்மால் தொடப்பட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். கர்த்தாவே, நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல, இங்கிருந்து நாங்கள் திரும்பி போகும்போது இயேசுவால் தொடப்பட்டவர்களாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை தாரும். இன்றைக்கு கர்த்தர் என்னை சந்தித்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தார். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அனாதி தயவு அதிகமாக எங்கள் மேல் பொழிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடல்களை பாடுவோம். பிரைஸ் காட். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து இருக்கிறோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இருதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இருதயத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே
இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மையை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மையை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே தேவ வீட்டின் நன்மைகளாலே வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி அனுப்புவார். ஆண்டவருடைய வீட்டிலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவாராக. எதன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பிரைஸ் காட். எதன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில்
என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவருடைய நாமத்தை யெகோவா என்று நாம் அனுசரிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆமென். His name is Jehovah. He shames every idol. He reigns without rival. Praise God. He shames every idol. He reigns without rival. He goes by the name of Jehovah, Jehovah. He speaks into nothing.
goes running. He goes by the name of Jehovah, Jehovah. Call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. Call the name, call the name, call the name, Jehovah, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. His foes will be silent. He's fighting for Zion. There's no other God like Jehovah, Jehovah. His arms never tire. His eyes are like fire. There's no other God like Jehovah, Jehovah. Call the name, call the name, call the name, Jehovah, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. Call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. He shames every idol. He reigns without rival. He goes by the name of Jehovah, Jehovah. He speaks into nothing, and darkness goes running. He goes by the name of Jehovah, Jehovah. எல்லாரும் பாடுவோமா? Call the name, call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. Call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. His foes will be silent. He's fighting for Zion. There's no other God like Jehovah, Jehovah. His arm never tires. His eyes are like fire. There's no other God like Jehovah, Jehovah. பாடுவோமா? Call that name, call the name, call the name, call the name, Jehovah. All our praise, all our praise, all our praise belongs to Him. Call the name, call the name, call the name, Jehovah.
கர்த்தர் நமக்கு அவருடைய நாமத்தை கூப்பிடுவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் நமக்கு தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து அற்புதத்தின் மேலே கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். கடந்த வாரத்தில் நீங்கள் அற்புதத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் அற்புதத்துக்கு மேல் அற்புதத்தை தருவார். He gives us miracle. He does miracle. ஒரு வாசலை திறக்கிறவர். அந்த வாசல் நமக்கென்று நமக்கு தெரியாது, ஆனால் அந்த வாசல் வழியாக கண்டது செல்லும் பொழுது இன்னொரு வாசலை கர்த்தர் நமக்கு தருகிறார். திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God does everything on purpose. நோக்கத்தோடு கூட கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். Hallelujah. You do everything on purpose. I can feel your spirit stirring. Praise God. You do everything on purpose. I can feel your spirit stirring. I've been praying, you've been working it all for good. Fan the flame and keep it burning. You're refining in the furnace. All the waiting will be worth it, 'cause you're working it all for good. Miracle after miracle, open door after open door, here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. பாடுவோம். Miracle after miracle, miracle after miracle, open door after open door, here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. Rushing wind and living water, God of signs and God of wonder. If you will it, what can stop it? You're working it all for good. Oh, you're working it all for good. Miracle after miracle, open door after open door, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. பாடுவோமா? Miracle after miracle, open door after open door, here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. Miracle after miracle, open door after open door, here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. எழும்பி நின்று பாடுவோமா? Miracle after miracle, open door after open door, here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. கர்த்தர் அற்புதத்திற்கு மேல அற்புதத்தை அவர் செய்ய அவர் விருப்பமாயிருக்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த காலையிலே நம்முடைய கண்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து, Lord, you are here and you are moving in our midst.
எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர். இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அதிர்ஷ்டமான பிரசன்னம், த இன்விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் மூவிங் ஹியர். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். வாட் மிரக்கிள் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதம் வேண்டும்? ஒரு அற்புதம் அல்ல, அற்புதத்திற்கு மேல் அற்புதத்தை செய்வார். அற்புதம் என்றால் நம் கண்ணால் கூட அதை நம்ப முடியாது, நம்முடைய காதுகளால் அதை நம்ப முடியாது. அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன். உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மற்ற காரியங்களை யோசித்தாலும் ஆண்டவர் மேலே உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வைங்க. ஜஸ்ட் லுக் ஆன் ஜீசஸ், ஜஸ்ட் லுக் ஆன் ஜீசஸ். நமக்கு நிறைய பொறுப்புகள், நிறைய அதிகமான காரியங்கள் இருக்க தான் செய்கிறது. ஆனாலும் இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தாவே, என்னுடைய கண்கள் உம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அற்புதத்தை செய்கிறவர் மேல் எங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய முடியாத சூழ்நிலையிலே அற்புதத்தை செய்கிறவர் மேலே என் இருதயம் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, working in this place. I worship you, I worship you. You are here, moving in our midst. I worship you, I worship you. பாடலாமா? Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, touching every heart. I worship you, I worship you. You are here, healing every heart. I worship you, I worship you. You are here, turning lives around. I worship you, I worship you. You are here, mending every heart. I worship you, I worship you. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. Even when I don't see it, you're working. even when I don't Feel it, you're working. Never stop, you never stop working. You never stop working. Even when I don't feel it, you're working. Even when I don't see it, you're working. Never stop, you never stop work. Paduvama. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. You never stop working. எங்கள் நடுவிலே
அசைவாடுகின்றீ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் செயல்படுகிறீர் இந்த இடத்திலே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே இந்த இடத்திலே எங்களை தொடுகிறீர் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் பாடுவோமா இந்த இடத்திலே எங்கள் வாழ்க்கையை திருப்புகிறீர் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இருதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை நிறுத்துவதில்லை Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. Even when I don't feel it, you're working. Even when I don't see it, you're working. Never stop, you never stop working. இந்த பாடலுடைய வரிகளை நீங்க பார்க்கும்போது even when I don't see it, God is working. உங்களை பார்த்தா விசுவாசம் நிறைந்தவங்க மாதிரி தெரியுது எனக்கு. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக செய்யும் காரியங்களை என்னால் உணரவில்லை என்றாலும் கர்த்தர் செய்கிறார். ஈவன் when we don't feel, அதுக்கு ஜெபிக்கிறோம், ஆனால் நடக்கிறது மாதிரியே தெரியலையே கர்த்தாவே. I am not able to see it, என்னால் பார்க்கவே முடியலையே. But God is working for you. கர்த்தர் உங்களுக்காக அதை செய்கிறார். ஆமென். கர்த்தர் அற்புதத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த காலையில் புயலை போல என்னுடைய சூழ்நிலை இருக்கிறது, ஆண்டவரே புயலின் மத்தியிலே நான் இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக அற்புதத்தை செய்வாரா? எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே நீர் எனக்காக எழும்ப வேண்டும், என்னுடைய காரியங்களுக்காக நீர் எழும்ப வேண்டும். ஈவன் ஐ டோன்ட் see it. பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் துபாயில். நான் சாதாரணமாக ஜெபம் பண்ணேன், அற்புதத்தை செய்தவர் கர்த்தர். உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? ஐயோ நான் எதுவுமே பார்க்க முடியலையே, எதுவுமே என்னால் உணர முடியலையே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. அவரை விசுவாசிப்போம், அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைப்போம். கண்ணீர், கவலைகள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்குவார். ஹல்லேலூயா. புயலின் மத்தியில் நீர் எழும்பிடு என்றீரே, ஏகோ சத்துவம்
நம்பிக்கை நீரே புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம். என் நம்பிக்கை நீரே, கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, என்றும் என் அருகில் கூடவே வந்தீ, வருங்காலங்களிலும் நீரிருப்பீ. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் ஆலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் ஆலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. புயல்களின் மத்தியிலே கர்த்தர் நமக்காக எழுந்தருளி, கர்த்தர் நமக்கு நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் செய்வார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, மரண இருளின் நிழலின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஆண்டவரே, ஒரு நாளும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் என் மெய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் நான் பயப்படுவதில்லை. இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், Mark's Gospel chapter 4. I'm going to read from verse 35 to 41. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் வாசிக்கிறேன். But without a parable spake he not unto them. And when they were alone, he expounded all things to his disciples. உவமைகளன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். And the same day, when the even was come, he saith unto them, Let us pass over unto the other side. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். And when they had sent away the multitude, they took him even as he was in the ship, and they were also with them other little ships. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. And there arose a great storm of wind, and the waves beat into the ship, so that it was now full. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. And he was in the hinder part of the ship asleep on a pillow. And they awake him and say unto him, Master, carest not for us? One second. And he arose and rebuked the wind and said unto the sea, Peace be still, and the wind ceased. There was a great calm. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையானை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி, கடலை பாற்று இறையாதே,
அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And he said unto them, Why are ye so fearful? How is it that you have no faith? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். And they feared exceedingly and said one to another, What manner of man is this, that even the wind and the sea obey him? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேத அறிக்கையை நாம் சொல்லுவோமா? பிரைஸ் காட். This is my Bible. I am what it says I am. What it says I have, I can do. What it says I can do. Today I'll be taught the word of God. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. 35 வசனம் முதல் 41 வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புயலின் மத்தியிலே செய்த ஒரு அற்புதத்தை குறித்து இந்த நேரத்திலே நாம் வாசித்தோம். We read about how Jesus was able to calm the winds and the storm and the waves. இந்த அதிகாரத்தின் முதற் பகுதியிலே, 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே, அவர் ஏற்கனவே அந்த படவிற்குள்ளாக இருந்திருந்தார். Already he was sitting in the boat of one of the disciples. படவில் உட்கார்ந்து கொண்டு கரையிலே இருந்தவர்களுக்கு அவர் போதனை பண்ணி கொண்டிருந்தார். Whenever Jesus taught his disciples, he always used parables. உவமைகளை, உதாரணத்தை வைத்து அதிலிருந்து பரலோகத்தினுடைய சத்தியங்களை அவர்களுக்கு போதித்தார். அதை தான் 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உவமைகளை வைத்துதான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அந்த நேரம் முதல் அவர்கள் இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த எல்லா உவமைகளையும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த உவமையில் முடித்த பிறகு 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்று சாயங்காலத்தில், த சேம் டே ஈவினிங் டைம், காலை ஒருவேளை 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தியரி கிளாஸ், இப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸ். ஐ திங்க் அந்த கடலிலே பிரயாணம் பண்ணுவது வாஸ் பார்ட் ஆஃப் த டேஸ் கரிக்குலம் நினைக்கிறேன். அந்த நாள் சிலபஸில் இந்த ப்ராக்டிக்கல் இருந்தது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுவிட்டு போகும்போது ஒருவேளை இந்த வாரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் இருக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் சீஷர்களுக்கு எதை சொன்னாலும் அவர்களுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பினார். He always stirred up the faith that was in the disciples. கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தது போல அற்புதங்களை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஒரே விதமான நேரம் இருக்கிறது. ஒரு வாரத்தில் நமக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 நாட்கள், அப்படி தானே? இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், நான், இந்த உலகத்தில் இருக்கிற மகா தலைவர்கள், இலான் மஸ்க் அப்படி சொன்னோன்னே சில பேருக்கு கண்ணெல்லாம் சரி, அப்போ அவருக்கு எவ்வளோ நேரம் ஒரு வாரத்தில்? அவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 36 மணி நேரமா? அவருக்கும் 24 மணி நேரம்தான், அவருக்கும் 7 நாட்கள் தான். ஆனால் ஏன் அவர்களால் சில காரியத்தை சாதிக்க முடிகிறது, அதே நேரம் எனக்கு இருக்கிறது, என்னால் சாதிக்க முடியவில்லை என்றால், நமக்குள்ளாக காரியங்களை சாதிப்பதற்கு ஒரு எனர்ஜி வேண்டும், நமக்கு ஒரு சக்தி வேண்டும், ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமையை தருவது இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். இயேசு எப்பொழுதெல்லாம் சீஷரோடு பேசினாரோ அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையை அவர் அனுப்பி, he sent a circumstance and brought what was inside them and he brought it out. இந்த சூழ்நிலையிலே ஒரு புயல், ஒரு சுழல் காற்று அடிப்பதை பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து அந்த படவிலே இருந்தார். இயேசு அந்த படகிலே இருந்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். அவர்கள் அதை பார்த்து அவரை இன்னும் அதிகமாக அவர் விசுவாசித்தார்கள். They put their trust and faith on Jesus more and more. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். You are with me. மரண இருளின் நிழலின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் என்னோட கூட நீர் இருக்கிறீர். இந்த படகிலே இயேசு இருக்கிறார். இந்த சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒரு சம்பவம். மார்க் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் இன்னொரு புயல் காற்றை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அந்த படகிலே இயேசு இல்லை, அவர் கடல் மேல் நடந்து வந்ததை வாசிக்கிறோம். பட் திஸ் பர்டிகுலர் மிரக்கிள் இஸ் ஸோ யூனிக். இது ஒரு ஒப்பற்ற ஒரு அற்புதம். என்னவென்றால் இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். இயேசு அவர்களோடு கூட இருக்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம், a big assurance that we have when Jesus is with us in the ship is we are guaranteed for destination. இந்த படகு ஆரம்பித்தால் அது எங்கே போய் சேரும்? கரையை சேரும். Jesus did not promise them easy trip, but he promised them guaranteed destination. பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப டர்புலன்ஸ் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. ஆனால் கரை சேருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிரயாணங்களிலே, உங்களுடைய வாழ்க்கை படகிலே எங்களுக்கு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், தடைகள் எது இருந்தாலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு உங்களுடைய படகிலே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை கரை சேரும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய முடியும். காரணம், இயேசு நம்முடைய படகிலே இருக்கிறார். புயல் காற்று அடிக்கும், அங்கு எல்லா விதமான அலைகள் மோதினாலும் இயேசு என் படகிலே இருக்கிறார். இந்த 35ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு அவர்களோடு கூட இருந்தார். Jesus was with them and he was the master of every situation. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு அவர்களோடு கூட இருக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை இந்த காலையிலே இயேசு ஆண்டவர் என் இருதயத்திலே வைத்ததை உங்கள் மத்தியிலே நான் வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். If Jesus is with us in the boat, what happens? இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட புயலிலும் காற்றிலும் என்னோடு கூட படகில் இருக்கும்பொழுது என்ன காரியங்கள் நடப்பிக்கும்? 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Number 1, when Jesus was with the disciples in the boat, there was panic. Number 2, when Jesus was with the disciples in the boat, there was peace. When Jesus was with them in the boat, number 3, there was a purpose given to them in their life. தமிழே சொல்லுகிறேன். இயேசு படகிலே சீஷர்களோடு கூட இருந்தபொழுது அவர்களுக்கு திகில், பயம் உண்டானது. இயேசு அவர்களோடு கூட, சீஷர்களோடு கூட அந்த புயலிலே படகிலே இருக்கும் பொழுது அமைதி உண்டாயிற்று. 3ஆவதாக இயேசு கிறிஸ்து படகிலே அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். பேனிக், பீஸ் அண்ட் பர்பஸ். இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, புயலும் காற்றும் வீசும் பொழுது நமக்கு திகில் காணப்படும், பயம் காணப்படும். அதன் மத்தியிலே அவர் சமாதானத்தை தருவார். 3ஆவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை தருவார். அதை தான் இந்த பகுதியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 37, Mark's Gospel chapter 4 and verse 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. And there arose a great storm of wind, and the waves beat into the ship so that it was now full. இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது பொதுவாக நாம் நினைக்கிற காரியம் எல்லாமே அமைதியாக தான் இருக்கும், புயல் வராது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், சில நேரத்தில் புயல் வரும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, புயல்
ஒரு சூறாவளியை போல சுழல் காற்று அடிக்கும் பொழுது உடனடியாக இருதயத்தில் வருகிற ஒரு சிந்தனை என்னவென்றால், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேனோ என்று நாம் யோசிக்கிறோம். மேபி பிகாஸ் ஆஃப் மை டிசோபீடியன்ஸ் அப்படி நினைத்தால் நீங்கள் யோனாவாக இருப்பீர்கள். இது யோனாவினுடைய புயல் அல்ல, இது இயேசு கிறிஸ்து இருந்த புயல். இவர்கள் கீழ்ப்படியாமை அல்ல, இயேசு அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறபடியால் ஒரு புயல் அங்கு அடிக்கிறது. இயேசு இருக்கும்பொழுதே புயல் அடிக்கிறது. Jesus was inside the boat. There was a great storm. 37ஆம் வசனத்தை வாசித்தேன். பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. சுழல் காற்று, கிரேட் ஸ்டார்ம். Go to the Greek New Testament and read. அதில் பார்க்கும்பொழுது சுழல் காற்று என்ற வார்த்தைக்கு seismos, seismic activity is equal to tsunami. சுனாமியை போல ஒரு சுழல் காற்று, ஹரிக்கெயின், எப்படி வேணா சொல்கிறான். இட் வாஸ் a shaking situation. seismic waves, அவர்களை சுற்றிலும் அலைகளும் அந்த சுழல் காற்றும் சுற்றி சுற்றி அவர்களை அடித்து கொண்டே இருந்தது. அவர்களுக்கு இது நிமித்தமாக உண்டான ஒரு அனுபவம் பயம், திகில். அதான் நான் பேனிக் என்று சொன்னேன். பேனிக் என்பது வேற, பயம் என்றது வேற. பேனிக் என்றதா உச்சக்கட்டம், திகில், மிகவும் சோர்ந்து போன ஒரு நிலைமை. இந்த சீஷர்களுக்கெல்லாம் மனதில் ஒரு திகில் என்ன தெரியுங்களா? நாம் பிழைக்கப் போவதில்லை, நாம் மரித்து போகிறோம், நாம் அழிக்கப்பட போகிறோம். அப்போ இந்த சுழல் காற்று, இப்படிப்பட்ட ஒரு வேதனைகள் வருகிறது என்பதற்கு 3 காரியத்தை நான் பார்க்கிறேன். 37ஆம் வசனத்தில் முதலாவதாக, தட் பேனிக் வாஸ் வெரிஃபைடு பை விட்னஸஸ். அங்கே இருக்கிற சாட்சிகள் அதை உறுதிப்படுத்தினார்கள். அந்த இடத்துல அது ஒரு பெரிய புயல் காற்று, சுழல் காற்று என்பதை அங்கே இருந்த அநேகர் அதை they verified it. பாருங்கள் 38ஆம் வசனம், 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. உங்கள் பைபிளில் இருக்கு நினைக்கிறேன். லிட்டில் ஷிப்ஸ் வேர் ஆல்சோ தேர். அநேக படவுகள் அவர்களை சுற்றி இருந்தது. கவனிக்கிறீங்களா? There were little ships other than their ship. அப்போ அந்த சின்ன படகுகளுக்கு இந்த புயல் தாக்கினதாக வேதம் சொல்லவில்லை. Bible never says those little ships were attacked by this storm. அப்போ certain storms are localized. மறுபடியும் சொல்லுகிறேன், certain storms in our life are localized that we will be able to experience, little ships may not be able to experience. சில புயல் காற்றை நாம் அனுபவிக்க முடியும், பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதை வேடிக்கை பார்ப்பார்கள், அவர்களுக்கு அப்படி வராது. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய சூழ்நிலையிலே என்னுடைய படவிலே தான் இப்படிப்பட்ட ஒரு சூறாவளி, ஒரு சுழல் காற்று இருக்கிறது, என்னை சுற்றிலும் பாருங்கள் யாருக்குமே வரலை, அவங்களாம் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். There were little ships there. அங்கங்கே சின்ன சின்ன படகுகள் இருந்தது, அவர்கள் இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். There were witnesses. அங்கே அதை பார்த்தார்கள். உங்களுக்கு ஒரு புயல், ஒரு சுழல் காற்று, அலைகள் உங்களுடைய படகை மோதும் பொழுது அநேகருக்கு அது தெரிய வரும். That we are going through a storm. இயேசு கிறிஸ்து அந்த படவிற்குள்ளாக இருக்கிறார். முதலாவதாக நான் சொன்னேன், இட் வாஸ் வெரிஃபைட் பை விட்னஸஸ். அங்கிருந்த அநேகர் அதை சாட்சியாக அதை பார்த்தார்கள். ரெண்டாவது பாருங்க, அந்த திகில், அந்த பேனிக் வாஸ் விண்டிகேட்டட் பை த வேவ்ஸ். அங்கிருந்த அலைகள் இவர்களுடைய புயலை நியாயப்படுத்துகிறது. விண்டிகேட்டட் பை த வேவ்ஸ். வாசிக்கிறேன், இதெல்லாம் நம்ம வாசித்த வசனங்கள் தான். 37ஆம் வசனம், படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இங்கிலீஷ் பைபிள், ஆங்கில வேதம் சொல்கிறது waves were beating. Waves were beating that boat and the ship. அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்படி என்றால் என்ன? ரெப்படேட்டிவ் ஆக்ஷன். மோதிக்கொண்டே இருந்தது. ஒரு தடவை அலைகள் மோதினது, சென்றது, மறுபடியுமாக
அலைகள் மோதுகிறது. இந்த சூழ்நிலையை சற்று கற்பனை பாருங்கள். ஒரே ஒரு அலை அடித்தால் பரவாயில்லை, அலைக்கு மேல் அலை அவங்க வாழ்க்கையை மோதிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர், ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, இட் இஸ் பீயிங் ரிப்பீட்டட், த சேம் சைக்கிள் இஸ் பீயிங் ரிப்பீட்டட். ஒரே அலைகள் என்னை மோதிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருக்கும்பொழுது ஒரு பெரிய திகில், ஒரு பெரிய சுழல் காற்று அடிக்கும் பொழுது அங்கு சின்ன சின்ன படகுகள் அதை சாட்சியாக பார்த்தன. waves were repeatedly beating against that ship. மூன்றாவது பாருங்க, there was a visible worry on the part of the disciples. சீஷர்களை பார்க்கும்பொழுது வெளியரங்கமாக ஒரு கவலை தெரிந்தது. 3 காரியத்தை சொன்னேன். அந்த திகிலை எப்படி இந்த வசனங்களிலே பார்க்கிறோம்? வெரிஃபைட் பை த விட்னஸஸ், அங்கிருந்த சாட்சிகள் அதை பார்த்தார்கள். இரண்டாவது, they were vindicated by the waves, அங்கிருந்த அலைகள் அதுக்கு நியாயப்படுத்தினது. மூன்றாவதாக விசிபிள் வரி, அவர்கள் மிகவும் கவலையோடு கூட இருக்கிறார்கள். பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 38ஆம் வசனம், கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையாணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆர் யூ நாட் வரிட் ஜீசஸ்? டு யூ நாட் கேர் ஃபார் அஸ்? இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மாஸ்டர், டோன்ட் யூ கேர் ஃபார் அஸ்? எங்களை குறித்து உமக்கு கரிசனை இல்லையா? அப்போ அவங்க முகத்தில் என்ன இருக்கிறது? பெரிய ஒரு கவலை இருக்கிறது. அந்த கவலை நிமித்தமாக இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ யாருக்கு உண்மையான கவலை? சீஷர்களுக்கு தான் பயமும் கவலையும் வந்துவிட்டது. இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், என்ன இயேசுவே, இப்படிப்பட்ட ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகி இருக்கிறது. ஆர் யூ நாட் வரிட் அபவுட் அஸ்? ஆர் யூ நாட் கேரிங் அபவுட் அஸ்? நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இந்த சேம் சிச்சுவேஷன், ஒரே சூழ்நிலை லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, their boat was filled with water. இப்படிப்பட்ட ஒரு சூறாவளி சுழல் காற்று அடிக்கிறது. இப்படிப்பட்ட அலைகள் அந்த கப்பலை மோதிக்கொண்டே இருக்கிறது. waves are beating the boat. no doubt about it, the ship is filled with water. உள்ளே வந்து விட்டது தண்ணீர். எங்கே வந்து விட்டது? உள்ளே வந்து விட்டது. உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கான்னு தெரியல. தண்ணீர் படகுக்குள்ளாக வந்து விட்டது, ஒன்றுமே செய்ய முடியாது. மழை காலத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து விட்டது, கீழ்ப்பகுதியில் வந்து விட்டது, சபைக்குள்ளே வந்து விட்டது. அடுத்த தடவை வரும்போது வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். தண்ணீர் படகுக்குள்ளாக வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ட்ரைனேஜ் பிளாக் ஆகிடும். நம்ம டேங்கில் இந்த தண்ணி கலந்துரும், நிறைய பிரச்சனை வந்துவிடும். தண்ணீர் படகுக்குள்ளாக வந்துவிட்டது. அவர்களால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. மொத்தத்திலே சொல்லப்போனால் they were panic stricken. திகில், பயம், ஃபியர் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் தேர் லைஃப். மிகவும் பயத்தோடு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. வாட் கேன் ஐ டூ அபவுட் தி சிச்சுவேஷன்? சீசர் எல்லாம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். இதை தான் பேனிக் என்று சொல்லுகிறோம். நான் முதல் குறிப்பை ஏன் இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், இயேசு நம்முடைய படகுல இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, சம்டைம்ஸ் காட் அலவுஸ் தி ஸ்டார்ம்ஸ் இன் அவர் லைஃப். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். புயலே வரக்கூடாது என்று நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஏன் ஆண்டவரே இது எதுவும் எனக்கு நடக்கக்கூடாது, நத்திங் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு ஏன் ஜெபம் பண்ணுறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? பயம் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லும் போது அப்படி பார்க்கும்போது பயத்தில் சொல்கிறாங்கன்னு நல்லா பார்த்துப்பேன். ஆனால் அந்த பயத்துக்கு பதிலாக நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஃபியர் இஸ் த ரைட் ஆப்போசிட் ஆஃப் ஃபெய்த். அப்போது அந்த இடத்துல பாருங்கள், இந்த சீஷர்கள் மிகவும் திகிலடைந்து அங்கே காணப்படுகிறார்கள். இரண்டாவது குறிப்புக்கு போவோம். இயேசு நம்மோடு கூட இருக்கும்பொழுது புயல், சுழல் காற்று, திகில் காணப்பட தான் செய்கிறது.
வாசிக்கலாம். 39ஆம் வசனம். நம்பர் 2, the second blessing when Jesus is with us. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 34ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரைக்கும் பேனிக், திகில், சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ், எதிர்மறையான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய நம்பிக்கையை பயம் தளர்த்து விட்டது. ஃபியர் கரோடட் their faith, அரித்து விட்டது. அந்த இடத்துல இயேசு அங்கே எழும்பினார். ஜீசஸ் அரோஸ். எல்லாரும் சொல்லுங்களேன், ஜீசஸ் அரோஸ். முடிச்சு தானே இருக்கீங்க? ஜீசஸ் அரோஸ். ஆமென். இயேசு எழும்பினார். அவர் எழும்பினாலே அங்கே சமாதானம். ஆமென். 36ஆம் வசனம், 37ஆம் வசனம் இங்கிலீஷ் என்ன சொல்றது தெரியுங்களா? 37ஆம் வசனம், தேர் அரோஸ் அ கிரேட் ஸ்டார்ம். 39ஆம் வசனத்தில் ஜீசஸ் அரோஸ். புயல் எழும்பும் பொழுது யார் எழும்புவா? இயேசும் எழுந்திருப்பார். கொஞ்சம் நேரம் ஆச்சு. when there was a storm that was rising up, Jesus was rising there. I could see a rising Christ in our boat. நம்முடைய படகிலே இயேசு கிறிஸ்து அவர் எழுந்தார். அவர் எழுந்தார். இயேசு எழுந்தார். ஏன் அதை உங்களை நான் சொல்ல வைத்தேன் என்றால், why I told you that Jesus arose, இயேசு எழும்பினார் என்றால், நான் கல்லூரியில் படிக்கும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட் என்னை ஒரு தடவை இதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டார், 121ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்திருக்கீங்களான்னு கேட்டார். அப்படியா? 121, 121ஆம் வசனம், 121ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எழும்புவதற்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தலையாணை போட்டு தூங்குறார். போட்டில் தலையாணை போட்டு தூங்குறார். அவர் சொன்னார், என்னப்பா வசனம் ரெண்டுமே கான்ட்ரரியாக இருக்க. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்கவும் மாட்டாரா, தூங்கவும் மாட்டார். இயேசு இந்த புயலில் உறங்கிக் கொண்டிருந்தார். என்ன சொல்கிறீர்கள்? நான் சொன்னேன், ஜீசஸ் as the son of man, ஒரு மனிதனாக தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் தெய்வமாக அவர் முழித்து கொண்டிருந்தார். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்திருப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்து எழுந்தார். ஜீசஸ் அரோஸ். இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் எழும்புவார். நம்முடைய புயல் காற்று, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே இயேசு அங்கே எழுந்திருப்பார். இந்த புயல் காற்றை குறித்து இப்போ நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பெரிய காற்று அடிக்கிறது. கொஞ்ச நாள் முன்னால் இங்கே அடித்தது இல்லையா? அப்படியே காற்று மழை எல்லாம் இருக்கிறது. உண்மை அது கிடையாது. அங்கே அது உண்மை, அது இருந்தாலும் உண்மை எங்கே தெரியுமா? த ரியல் ஸ்டார்ம் வாஸ் இன் த ஹார்ட் ஆஃப் த டிசைபிள்ஸ். உண்மையான புயல் எங்கே அடிக்கிறது? இருதயத்தில் தான் பயம், இருதயத்தில் தான் சந்தேகம், இருதயத்தில் தான் அவங்களுக்கு கவலை. இயேசு கிறிஸ்து வெளியே நடக்கிற நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், இயற்கையை பார்க்கிறதை விட இருதயத்தை பார்த்தார். அதனால தான் அவர் தூங்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்ச நேரம் பொறுத்திருங்க, உங்கள் விசுவாசத்தை நான் தட்டி எழுப்புவேன். இயேசு எழுந்திருந்தார். த ரைசிங் கிரைஸ்ட். இரண்டாவது பாருங்க, there was a rebuking command. அந்த இடத்துல சமாதானம் வர வேண்டும் என்றால் இயேசு எழும்ப வேண்டும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். வாசிக்கிறேன். 39ஆம் வசனம், காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். Jesus responded fully. Jesus responded immediately. உடனடியாக அவர் பதில் சொல்லுகிறார். உடனடியாக முழுமையாக எழும்பி விட்டார். நல்லா கொரட்டை விட்டு, நல்லா தலையாணையில் தூங்கி, காலில் சில பிள்ளைகளை எழுப்பி விட்டால் நார்மலுக்கு வர்றதுக்கு 1/2 hour ஆகும். உண்மைதானே நான் சொல்கிறது? இயேசு எழும்பின உடனே he was responding. இயேசு எழும்பின உடனே அந்த காற்றையும் கடலையும் பார்த்து he rebuked them. இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து அதட்டினார்,
இறையாதே அமைதலாயிரு என்று இயேசு கிறிஸ்து அங்கே he charged them. ஒரிஜினலில் என்ன சொல்றது? he reprimanded them. அவைகளை அதட்டினார். இயேசு அவர் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், could you please keep quiet? காற்றையும் அலைகளையும் பார்த்து இயேசு என்ன சொன்னாரா? could you please keep quiet? they were unable to speak என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. காற்றும் கடலும் அவர் பேசின பிறகு அவைகளால் ஒன்றும் பேச முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக எழுந்தருளி நமக்கு ஒரு அமைதியை கொண்டு வருகிறார். நமக்கு மேலே ஒரு காற்றடிக்கிறது, நமக்கு கீழே அலைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து காற்றை அதற்றினார். அந்த காற்றையெல்லாம் பார்த்து அதட்டினார். அலைகளை பார்த்து என்ன சொன்னார்? அமைதலாயிரு. நமக்கு மேலே வீசுகிற ஸ்டாம், நமக்கு கீழே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அமைதிப்படுத்துகிறார். நம்ம மனதில் ஓடுகிற சிந்தனைகள், நம்ம மனதில் ஓடுகிற எல்லா விதமான ஸ்டாம்ஸை பார்த்து இயேசு கிறிஸ்து அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த இடத்துல பாருங்கள், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பலத்த காற்று தான். இட் வாஸ் அ கிரேட் ஸ்டாம், பட் தெர் வாஸ் அ கிரேட் காம். பலத்த காற்று தான், ஆனாலும் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தெர் வாஸ் அ கிரேட் காம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட நேரடியாக பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள், மனதில் கிளேசங்கள், மனதிற்குள்ளாக அநேக ஸ்டார்ம்ஸ், மனதிற்குள்ளாக நிறைய சிந்தனைகளை, இட் இஸ் ஜஸ்ட் பீட்டிங் யூ பிளாக் அண்ட் ப்ளூ. நம்முடைய மனதிலே சிந்தனைகளை உங்களை அடித்து கொண்டே இருக்கிறது. ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ். இயேசு கிறிஸ்து உங்கள் படகிலே அவர் எழுந்து நிற்கும் பொழுது அவர் வார்த்தையை கொண்டு அதட்டி அமைதலாயிரு என்று சொன்னார். காற்றும் நின்று போனது, அலைகளும் அந்த இடத்திலே நின்று போனது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். there was a calm where there was a storm. ஒரு காற்று அடித்த இடத்திலே மிகவும் அமைதல் உண்டாயிற்று. இதுதான் இரண்டாவது காரியம். இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது, இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது புயல் வரதான் செய்கிறது. ஆனால் இயேசு நம்மோடு கூட படகிலே இருக்கும்பொழுது வாசிக்கிறோம் மிகுந்த அமைதல். he brought a great peace. சரி, எல்லாரும் நான் மறுபடியும் போய் படுத்துக்கிறேன், நம்ம ஷோருக்கு போயிடலாம். சரி, எல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் படுத்து தூங்க இயேசு சொல்லலை. இனிமேல் தான் விஷயமே ஆரம்பிக்கிறது. இனிமேல் தான் அவர்களோடு கூட பேசுகிறார். வாசிக்கலாம் 40ஆம் வசனம், 42ஆம் வசனம். the purpose that Jesus gives them. ஏன் இந்த புயல் வந்தது, ஏன் காற்றை அவர் அமர்த்தினார், ஏன் இந்த சூழ்நிலை என்பதை 40-41ஆம் வசனத்தில் தான் அவர் சொல்லுகிறார். அதை தான் we call it a purpose. when Jesus is with us, he does a miracle, but the miracle is for a purpose. ஒரு நோக்கத்தோடு தான் உங்கள் வாழ்க்கையிலே புயல் வருகிறது. ஒரு நோக்கத்தோடு தான் இன்னல்கள், கஷ்டங்கள் வருகிறது. அந்த நோக்கத்தை அவர் நம்மோடு கூட பேசுகிறார். 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். Jesus was magnifying something there. சில காரியத்தை இயேசு அங்கு பெரிதாக மகிமைப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. 40ஆம் வசனத்திலும் 41ஆம் வசனத்திலும் ஜீசஸ் வாஸ் மேக்னிஃபைங் 3 things. தட் இஸ் த பர்பஸ். அந்த புயல் சுழல் காற்றுக்கு இருக்கிற நோக்கம் 3 காரியத்தை இயேசு அவர்களுக்கு மகிமைப்படுத்தி காண்பித்தார். நம்பர் 1, ஜீசஸ் மேக்னிஃபைடு their fearful perspective. அவர்களுடைய பயமுள்ள கண்ணோட்டத்தை காண்பித்தார். ஜீசஸ் pinpointed. இயேசு குறிப்பாக என்ன சொன்னார்? இதுவரைக்கும் நீங்கள் பயந்த கண்ணோட்டத்தோடு இருந்தீர்கள். fearful perspective. இரண்டாவது பாருங்க, ஜீசஸ் magnified their faithless problem. விசுவாச குறையை இயேசு அவர்களுக்கு காண்பித்தார். மூன்றாவதாக ஜீசஸ் மேக்னிஃபைட் ஹிஸ் ஃபேசினேட்டிங் பர்சனாலிட்டி. அவருடைய ஆள் தத்துவத்தை அவர்களுக்கு காண்பித்தார். இதை மூன்றையும் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். ஏன் இந்த புயல்?
சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு புயலில் இருக்கலாம். ஒருவேளை புயலை விட்டு இப்போதான் வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை சிலர் புயலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள், புயல் வரப்போகிறது. இதுதான் 3 சிச்சுவேஷன். ஐதர் யூ ஆர் இன் அ ஸ்டார்ம், ஆர் யூ ஹவ் கம் அவுட் ஆஃப் த ஸ்டார்ம், ஆர் யூ ஆர் கோயிங் டு கோ இன் டு அ ஸ்டார்ம். புயல் நிச்சயம்தான். இயேசு படகுல இருக்கிறார். இப்போ இவங்க புயலை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். பெரிய திகில், பேனிக். அவங்க இயேசு கையெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி விட்டார். எவ்ரிதிங் இஸ் காம். இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு இப்போ தான் இயேசு பேசுகிறார். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? போன வாரத்தில் பயந்தீங்களா? அப்போ இயேசு உங்களை பார்த்து கேட்டார், ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படின்னா எப்படிலாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அவரை போய் எழுப்புனாங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? அவரை பார்த்து சொல்கிறாங்க, டோன்ட் யூ ஹேவ் பவர் டு கண்ட்ரோல் திஸ் ஸ்டார்ம்? வாட் ஜீசஸ் யூ ஆர்? என்ன இயேசுவே நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காற்றடிக்கிறது, ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? Why were you so fearful? இன்றைக்கு இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், why are you afraid? ஒரு புயலை தாண்டி வந்திருக்கிறோம். ஒரு புயலை தாண்டி வந்த பொழுது இயேசு பார்த்தார், அந்த சூழ்நிலை ஏன் பயப்பட்டீங்க? why were you so afraid? ரெண்டாவது பாருங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? faithless problem. where is your faith? இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு ஏன் இல்லாமல் போயிற்று? why were you so fearful? where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? பயந்து காணப்பட்டீர்கள், இப்போது விசுவாசம் இல்லை. பயமும் விசுவாசமும், விசுவாசம் இல்லாத தன்மை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுப்பது பிரச்சனையிலே அந்த விசுவாசம் கிரியை செய்வதற்காக தான். A faith that is not tested cannot be trusted. சோதிக்கப்படாத விசுவாசம் நம்பவே முடியாது. அந்த விசுவாசத்தை எவ்ரிதிங் இஸ் ஃபைன், கர்த்தரனை ரட்சித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், கைத்தட்டி பாடலாம். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது இயேசு நம்மை பார்த்து கேட்குறார், எதுக்கு பயப்பட்டீங்க? why were you so fearful? நீங்கள் ஏன் பயந்தீர்கள்? total absence of faith. முற்றிலுமாக விசுவாசம் இல்லை. 41ஆம் வசனம் பாருங்க. look into your Bible. அவர்கள் மிகவும் பயந்து, they were so fearful. இந்த பயம் என்ன தெரியுங்களா? முன்னால் இருந்த பயம் அல்ல, this is respectful fear. அவங்களுக்கு இருந்த திகிலை கர்த்தருடைய பயமாக இயேசு மாற்றினார். 40ஆம் வசனம், ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? 41ஆம் வசனம், மிகவும் பயந்து. ரெண்டுத்துலையும் கிரீக் வேர்ட்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது. முதல்ல இருக்கிற பயம் திகில், பயம், செத்துருவேனோ, நாங்கள் மடிந்து விடுமோ என்ற பயம். 41ஆம் வசனம், அவர்கள் மிகவும் பயந்தின போது they had honor for him, they had reverence for him, they had the fear of God, the fear for Jesus. அப்படி என்றால் ஒரு புயலுக்குள்ளாக போய் உண்மையாக பயம் வந்தாதான், வெளியே வரும்போது தான் தேவ பயம் வரும். புரியல நினைக்கிறேன். கர்த்தருடைய பயம் ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தர் உங்கள் புயல் மூலியமாக கொண்டு போய் அந்த நேச்சுரல் ஃபியர் வெளியே வரும்பொழுது தான் நமக்கு அவர் மேல் என்ன வரும்? தேவனுடைய பயம், ஒரு ரெவரன்ஸ் அவர்களுக்கு அங்கே வந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய பயத்தினுடைய கண்ணோட்டத்தை காண்பித்தார். ஹீ மேக்னிஃபைட் இட். அவளுக்கு அந்த புயலை விட்டு வெளியே வந்தோன்னே சொன்னார், நீங்கள் பாட்டுட்டு பாபாயின்னு போயிடாதீங்க, அவ்வளோ பயந்தீங்க நீங்கள். யூ ஆர் ஸோ ஃபியர்ஃபுல். வை வேர் யூ ஃபியர்ஃபுல்? அந்த நேரத்தில் உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? 41ஆம் வசனம், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் திஸ்? இவர் தமிழ் எப்படி இருக்கு? எப்படிங்க யாரோன்னு கேட்க முடியும்? இவ்வளோ நாள் கூட தானே இருக்கீங்க. இவர் யாரோ? அன்னைக்கு தான் அவங்க கண்ணு திறக்கிறது. ஒன்லி தென் தே ஆர் ஏபிள் டு நோ
the fascinating personality of Jesus. இயேசு எவ்வளவு பெரியவர். இயேசு எனக்கு இந்த புயலிலும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். அந்த இடத்துல அவர் எப்படி கடலையும் காற்றையும் அவர் அதற்றினார். அதை விட the usage is different in verse 41. 41ஆம் வசனத்தில் அவர் கடலையும் காற்றையும் அடக்கவில்லை, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. The nature became obedient to Jesus. இயேசுவுக்கு அந்த காற்றும் கடலும் கீழ்ப்படிய ஆரம்பித்தது. வேறு விதத்தில் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், கவனிக்கிறீங்களா? If the storms, if the waves did not disturb me, why should it disturb you? ஆழமான சிந்தனை. இந்த காற்றும் கடலும் நான் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அவைகள் என்னை என்ன செய்யலை, டிஸ்டர்ப் பண்ணல. எனக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. என்னை அது பாதிக்காதபடியால் ஏன் உங்களை அது பாதிக்க வேண்டும்? உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. Why does all these things disturb you? Their anxiety became astonishment. அவனுடைய கவலை இயேசுவின் மேலே ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த காலையிலே சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? Why were you so fearful? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? Jesus is the master of the storm. புயல் காற்றினுடைய அதிபதி அவர். இயற்கையை ஆண்டு நடத்துகிறவர் அவர். He was able to control the nature. இயற்கையை அடக்கி சீஷர்களுக்கு பாடங்களை கற்பித்தார். இன்றைக்கு don't waste your storm. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்கள் சாதாரணமாக பார்க்க வேண்டாம். ஏதோ எனக்கு ஒரு புயல் வந்தது, எல்லாரையும் ஜெபம் பண்ண சொன்னேன், இப்போ பரவாயில்ல. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் இயேசு நம்ம கூட இருக்கிறார். புயலையும் காற்றையும் அவருக்கு கீழ்ப்படிய செய்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு திகில் இருந்தாலும், though there was panic, there was peace. சமாதானத்தையும் அமைதியும் இயேசு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாடம் என்னவென்றால், எதை குறித்தும் நாம் பயப்பட அவசியமில்லை. ஆரம்பத்திலே 35ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், let us go to the other side. அக்கறைக்கு, எல்லாரும் சொல்லுங்களேன், அக்கறைக்கு. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம். ஏன்னா ஆண்டவரே, நடுவில் பெரிய கலிலேயா கடலுக்கு அக்கறைக்கு போவோம்னு இயேசு சொல்லிட்டாருன்னா, அவரோட போனீங்கன்னா கரை சேருவீங்களா, சேர மாட்டிங்களா? அப்போ எதுக்கு பயப்படுறீங்க? அப்போ ஏன் நம்மளோட வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டும்? why should be afraid about our future if you are the child of God? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்பொழுது why should we be fearful? where is your faith? உங்களுடைய விசுவாசம் எங்கே? தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து பரம் ஏறுவதற்கு வரைக்கும் அற்புதத்தை செய்வதன் காரணம் அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருவது எது? விசுவாசம். எப்பொழுது விசுவாசம்? சந்தோஷத்தில் அல்ல, பிரச்சனையில். அதை தான் நாம் பாடினோம், when I don't see it, when I don't feel it. நான் அதை பார்க்க முடியவில்லை, அற்புதத்தை என்னால் உணர முடியவில்லை, ஆனாலும் என் இயேசு எனக்காக கிரியை செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? புயலின் மத்தியிலும் காற்றின் மத்தியிலும் நமக்காக எழும்புகிற கிறிஸ்து உண்டு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிறிஸ்து ஒருவர் உண்டு. எழும்பி நிற்போமா? let us all stand up, let us all rise up. நாம் எழும்பி நின்று இன்றைக்கு அந்த விசுவாசத்தை மறுபடியுமாக தட்டி எழுப்புவோம். நீங்கள் சொல்லலாம், நானும் ஒரு புயலில் இருக்கிறேன், அதிக நாட்களாக நான் இந்த கடலின் மத்தியில் இருக்கிறேன், புயல் அடிக்கிறது, பல விதத்தில் என் குடும்பத்துக்கு விரோதமாக, பல விதத்தில் என்னுடைய வேலை சூழ்நிலையிலே, பல விதத்தில் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படியாக இயேசு உங்க முகத்தை பார்த்து கேட்கிறார், why are you so fearful? ஏன் பயப்படுறீங்க? என் மகனே ஏன் பயப்பட்டீர்கள்? என் மகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏதாவது நடந்துருமான்னு பயப்படுறீங்களா? ஐயோ, என் குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துருமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்து விடுமோ? என் எதிர்காலம் இப்படிதான் ஆகிவிடுமோ? சீஷர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிப்போம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். மரண இருளின் நிழலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கிறிஸ்து என்னோடே கூட இருக்கிறார். நான் பயத்தில் தான் இருக்கிறேன், எனக்கு திகில் காணப்படுகிறது. ஐ எம் சோ ஆங்ஷியஸ். கவலைக்கு மேல கவலை. என்னால் சாப்பிட முடியவில்லை, என்னால் வேலை செய்ய முடியவில்லை, நான் மிகவும் தளர்ந்து போயிருக்கிறேன். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் அமைதலாக மாற்றுவார். அவர் எழும்புகிற நாட்கள் வந்துவிட்டது. இயேசு உங்களுக்காக எழும்புகிற நாட்கள் வந்துவிட்டது. புயல் எழும்புகிறதை பார்த்திருக்கிறீர்கள். இங்கு ஒரு புயல் எழும்புகிறது, அங்க ஒரு புயல் ஃபார்ம் ஆகிறது. என் வாழ்க்கையிலே புயலுக்கு மேல் புயல் வருகிறது. சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு நாட்கள் கர்த்தர் உங்களை கைவிட்டாரா? இவ்வளவு நாட்கள் உங்களை கர்த்தர் கைவிட்டது உண்டோ? கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இயேசு எழும்புவார். அங்கே புயல் எழும்பும் போதே இயேசு, நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற இயேசு உங்களுக்காக எழும்புவார். அவர் அந்த புயலை அமைதிப்படுத்தி அதற்கு மேலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு எதிர்காலத்தை தருவார். சீஷர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அவர் தந்தார். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சில நேரத்தில் என்னால் விசுவாசமா இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தட்டி எழுப்புங்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள் மூளையால் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. என்னால் முடியும், நான் செய்து விடுவேன், அதை மாத்திரம் நம்ம நினைக்க வேண்டாம். இயேசு எனக்காக எழும்புவார். Jesus will arise for me. இயேசு எனக்காக எழும்புவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீரிருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் ஆலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் ஆலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததே ஒரு நோக்கம்.
உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. இதுதான் முடிவுன்னு நீங்க யோசிக்கிறீங்க, போதும்னு யோசிக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேதான் உன் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றுவேன். I will fulfill my purpose in your life. சகோதரனே, சகோதரி, உங்க வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றும் வரை உங்களை அவர் கைவிடவே மாட்டார். He will never fail you until he accomplishes the plan he has for you. அந்த திட்டம் இயேசுவை கண் முன்னால வைக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் இதையும் கடந்து விடுவேன், இந்த புயலையும் நான் கடந்து விடுவேன், நான் கரை சேர்ந்து விடுவேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த காலையிலே 2 காரியம், நான் புயல் மத்தியில் இருக்கிறேன், 2வது இதை மேற்கொள்ள எனக்கு விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறவங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அன்பின் பிதாவே, கைகள் உயர்த்தப்பட்டதை நீர் காண்கிறீர். நான் அல்ல, கிறிஸ்து அவர்களை காணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கடந்து செல்கிற புயலை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் காற்று, சுழல் காற்று, repeated waves that is beating them. கர்த்தாவே, எனக்கு ஒரு பலனும் இல்லை, இனிமேல் இதை சமாளிக்க எனக்கு பலன் இல்லை என்று ஒருவேளை மனதுக்குள்ளாக அவர்கள் குமரிக் கொண்டிருக்கலாம். இயேசுவே, படகிலே படுத்துக் கொண்டிருந்த எங்கள் இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் எழுப்புகிறோம். இயேசுவே, எங்களுக்காக நீர் கவலைப்பட மாட்டீரா? இயேசுவே, நீர் எழும்பும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எழுந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காற்றையும் அலைகளையும் நீர் அமைதலாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் காற்று நிற்க மாட்டேங்குது, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எங்கள் போட்டில் இருந்து தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுறோம், எங்கள் போட் தண்ணியால் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. we are continuously emptying our boat by our own efforts. ஆனால் அது முடியாது. repeatedly the waves are beating, தொடர்ந்து அலைகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே, அதன் மத்தியிலே எங்களோடு கூட நீர் இருக்கிறீரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீரே. இன்றைக்கு நீர் எழும்பி எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நான் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் கவலை? நான் உங்களோடு கூட படகுல இருக்கும்போது நீங்கள் எப்படி அழிந்து போவீர்கள்? நான் உங்களோடு கூட பிரயாணம் செய்யும் பொழுது, when I am traveling with you, why are you afraid? நான் உங்களோடு கூட பிரயாணிக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? நிச்சயமாக கரை சேருவோம். ஏனென்றால் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னது நான் அல்லவா? It is I who said, let us go to the other side and I will make you reach your destination. உங்களுடைய திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. even when we don't see it, நாங்கள் பார்க்காவிட்டாலும், நாங்கள் அதை குறித்து உணராவிட்டாலும், இயேசு எங்களோடு கூட இருக்கிறீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புற எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளாக இருந்தாலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நாங்கள் முற்றிலுமாக விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் கூடவே வந்தீ. வரும் காலங்களிலும் நீர்
சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord.